என்ன சிவராமகிருஷ்ணா ஏதோ சொல்றோம் நீங்க? பேசுவோம் சொல்லுங்க. அட பேசுவோம். பொண்டாட்டி கூப்பிட்டு நான் சினிமா போகணும். பேசுவோம். சீக்கிரம் சொல்லுங்க. செல்வி. ஏய் போடா. என்னது? வீட்டோட மாப்பிள்ளை போடாவா? மாப்பிள்ளையா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் போடாதான்டா. என்னது? ஆமாண்டா. தாவா? ஆமாண்டா. கத்துன குத்தி போடுவேன். நான் கத்தி போடுவேன். குத்தி போடுவேன். நான் கத்தி போடுவேன். குத்தி போடுவேன். கத்தி போடுவேன். கத்துவியா? கத்து பாக்கலாம். ஏய் ஏன்டா உன் தம்பி பைத்தியமா நடிக்கிறான்? அட பாவி, அவன் என் தம்பியே இல்ல. எது? ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அத்தைகிட்ட தம்பி இருக்கிற போய் சொல்லிட்டேன். இது எவனோ ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்டு அவன்கிட்ட போய் சொல்லிருப்பான் போல் இருக்கு. எனக்கு தம்பி மாதிரி நடிக்கிறான். ஏன் நடிக்கிறான்னு தெரியல, எதுக்காக நடிக்கிறான்னு தெரியல. அடிக்கிறவனும் நடிக்கிறான், நடிக்கிறவனும் அடிக்கிறான். ஓஹோ, அப்பா அவன் உனக்கு எதிரிதான்? பரம எதிரி. ஓகே, இனிமே நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அவனை இந்த வீட்டை விட்டே விரட்டுறோம். ஓகே? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க அடி வாங்கினதை யார்கிட்டையும் சொல்லாத. என் பிரதர், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய விஷயமா இது? சரி வாங்க, நான் கீழே போலாம். இல்ல, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். சரிண்ணா. சரிண்ணா. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்டி, நேத்து ராத்திரி சுப்பிரமணி மொட்டை மாடியில தற்கொலை பண்ணிக்க பார்த்தாங்க. அவ எப்ப என்ன பண்றான் ஏது பண்றான்னு அவனுக்கே தெரியறது இல்ல. ஆமத்து, எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. நீங்க தூங்கும் போது கத்தி எடுத்து குத்திட்டானா? ஐயோ, அப்ப அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? விரட்டி விடலாம். அடே சும்மாரியா? சுப்பிரமணி யாரு? நம்ம தம்பி இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மனோதத்துவ டாக்டர் இருக்காரு. மதம் பிடிச்ச யானையை கூட தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியவர். அவர் அவ்வளவு பெரிய டேலண்ட். அவர் கூட்டியாந்து கரண்ட் சாக்கு வச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிடும். கரெக்ட். ஆமாமா, இவங்க சொன்னபடி செய்யலாமா? என் கொழுந்தனார் சரியாயிட்டா எல்லாருக்கும் தானே நல்லது. எதையாவது பண்ணுங்க. மாப்பிள்ளையோட தம்பிக்கு புத்தி தெளிஞ்சா போதும். என்ன மாப்பிள்ள மூஞ்சில குத்துனாப்ல இருக்கு? நேத்து ராத்திரி என் தம்பி செல்லமா ஒரு முத்தம் கொடுத்தான். என்னடா சொல்ற? அந்த கிருஷ்ணவேணி என் தம்பி மகளா? ஆமாம்மா, அவ கிடைக்கணுங்கிறதுக்காக சுப்பிரமணி அவ வீட்டுல வைத்தியமா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ண பாக்குறாங்கம்மா. அட பாவி பயலுகளா, எல்லாருமா சேர்ந்து உண்மையை மறைச்சு என் பிள்ளைக்கு ஆபத்தை உண்டாக்கிட்டீங்களே. அந்த சண்டாளி என் பிள்ளை குழந்தையா இருக்கும் போதே கொல்ல பார்த்தவ. வாடா. நீ ஏமா இங்க வந்த? வர வச்சுட்டியடா பாவி. எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவன் முகத்திலேயே என்ன முழிக்க வச்சுட்டியே. பெத்த தாயை விட உனக்கு இந்த வீடு பெருசா போச்சா? யார் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்? என் தாய் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்போ பெரியவங்க நீங்க சண்டை போட்டீங்க. கிருஷ்ணவேணியை நான் கல்யாணம் பண்ணா பிரிஞ்ச ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர நினைச்சேன். அத்தப்பா தாய் மாமனா? இவனடா தாய் மாமன். பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு உன்னை என்னை நடுத்தரவ தவிக்க விட்டான். இவன் ஒரு துரோகிடா. ஆண்டி, நான் இவனை பத்தி அன்னைக்கே சொன்னேன். நீங்க தான் நம்பல. இப்போதான் புரிஞ்சுட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, அக்காவும் தம்பியும் சேர்ந்து இந்த அண்ணக்காவடி பயல எனக்கு மருமகன் ஆக்கணும்னு பாக்குறீங்களா? தெரு தெருவா பூ வித்துக்கிட்டு 5க்கு 10க்கு அலைஞ்சுக்கிட்டு இந்த பிச்சைக்காரன் நாயி என் பிள்ளைய பார்த்து அண்ணக்காவடிங்கிறியா? நீ இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கே இந்த வசதியான வாழ்க்கை, இது எங்க அப்பா சம்பாரிச்சதுரி. இந்த பாவி பையன் மட்டும் உங்ககிட்ட மயங்காம இருந்திருந்தான்னா என் பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்டிருப்பியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத. வாடா. மாமா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நேரத்துல நீ ஏமா பழசை நினைச்சிட்டு இருக்க? மூடுறா வாயே. அறுத்து போட்ட வரவே இழுத்து கட்ட பாக்குறியா? இந்த பாரு, முடிவா கேக்குறேன். உனக்கு நான் வேணுமா இல்ல இவன் வேணுமா? எனக்கு நீதாமா வேணும். சுப்பிரமணி, கிருஷ்ணவேணி. ஏண்டி, காதலை விட அம்மா தான் பெருசுன்னு அவன் போறான். பெத்த அம்மாவை விட காதல் தான் பெருசுன்னு அவன் பின்னாடி ஓடுறியா? ஓடி. இனிமே உங்க யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல.
நீங்க 2 பேரும் செஞ்ச துரோகத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்புறியாக்கு? இல்ல, பின்ன கிருஷ்ணவேணி கல்யாணத்தை நீங்க பார்க்க கூடாது. அத்தை, நான் மூத்த மாப்பிள்ள, நான் சீர் செய்ய வேணாமா? சீர் செய்யறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன கட்டி கொடுத்ததே தண்டம். அத்தை இங்க பாருங்க திட்டுறா. வாய மூடியா. சிவராமகிருஷ்ணன், முருகன் கோயில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆட்டு, போய் தாலி கட்டுறதுதான் பாக்கி. சிவராமகிருஷ்ணன் அப்பா போன்ல சொன்ன மாதிரி என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அவருக்கும் கிருஷ்ணவேணிக்கும் முருகன் கோயில்ல கல்யாணம். மங்கம்மா, இதுக்கு மேல நான் உண்மையை சொல்லன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நான் மனுஷனே கிடையாது. இது பாரு, அவன் வந்து ராமலிங்க புள்ளியே இல்ல. என்னோட வீக்னஸை பயன்படுத்தி என்னையே பிளாக்மெயில் பண்ணா. இப்போ உன் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பொண்ணையை கல்யாணம் பண்ண திட்டம் போட்டான். தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத மங்கம்மா, கல்யாணத்தை நிறுத்திடு. யோ, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. மங்கம்மா தயவு செஞ்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? சொன்னா கேளு மங்கம்மா. ஒண்ணு கேட்க முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கிற, அப்ப ரெடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னடி நினைச்சுக்க மாட்டேன். ஏடி கெஞ்சி 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 பாக்குற பொறுக்கித்தனமான நீ போ, நீ போ அந்த பா. இன்னைக்கு நான் அவளை 2 மறுபடியும் பேசிக்கிட்ட இப்ப சொல்ற கேட்டுக்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் வாயை தொடர்ந்து பேசவே கூடாது. என்ன சொல்லணும் அதைத்தான் கேட்கணும். என்னடி கேப்பையில குறவழி நினைச்சு கொண்டே ஓடுவோம். பேசுற பேசு. ஏண்டி யாருகிட்ட இன்னையில இருந்தா வேட்டியில மடிச்சு கட்டு போற நான் பாருங்க. நீ யார் மேல கை வைக்கிறேன்? ஏன் மேலயா? அடுத்த கை காலிலன்னு பாத்தியா? நான் இருக்கேன். அவங்க குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெரி குட் மார்னிங். ஐ ஆம் ராமலிங்கம் ஃப்ரம் துபாய். என்ன ஒரே கூட்டம், எங்க செயற்குழுவா இல்ல பொதுக்குழுவா? எங்க பண்ணிரு இங்க இருக்கிற ராமலிங்க, வா வா வா. சாமி, நல்ல நேரத்துல வந்த நீங்க. இந்த பாரு, உன் மகன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் கட்டி திரியிறான். என்னன்னு கேளுப்பா. ஏன்பா, நான் கட்ட பிரம்மச்சாரி, பொண்ணுங்க வாசனையே என் மேல பட்டது. அப்படியே பட்டாலும் இவ்வளவு பெரிய பையனை பெக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. நீ ஒன்னும் பயப்படாத. சுப்பிரமணி எல்லாத்தையும் போன் மூலமா எனக்கு சொல்லிட்டா. இன்னைக்கு உங்க எல்லா மேட்டரையும் கிளியர் பண்ணி விட்டுறேன். எங்க மங்கம்மா நிக்குது பாரு, எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. கவலைப்படாத மங்கம்மா, உன் ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் துபாயில இருந்து வந்திருக்கேன். இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல. 428 40 960 எல்லா கேடி நம்பரும் ஓடுது பாரு. இவன் பெரிய கேடி. இப்ப வைக்கிறான் பாரு இவனுக்கு வெடி. என்ன ஒரு நிமிஷம் இல்ல 100 நிமிஷம் சொன்னாலும் இவனை நான் நம்ப மாட்டேன். இவன் பெரிய என்னது இது? இதுதான் துப்பாக்கி. என்ன ராஜா துப்பாக்கி எல்லாம் காட்டிட்டு, நம்ம எல்லாம் எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜென்டில்மேனா நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம்னா அதை விட்டுட்டு நீ போய் துபாய்க்காரன் க்ளோஸ். டேய் கிச்சன் வாடா, போவுல போ. டேய் அங்கிள் போடா, போன்ற பொண்டாட்டியை உருட்டி போ. டேய் ப்ரொஃபசர், ஏன்டா குறுக்கல போற? இது அந்த பக்கம் ஒரு வேலை இருந்தது. காலேஜ் வரைக்கும் நீ ஏன்டா தனியா சாவுற? கும்பல சாவு போ. உங்க காசாவி எல்லாம் என் பாக்கெட்ல இருக்கு. போன நேரம் கட் பண்ணிட்டேன். பேச ட்ரை பண்ணாதீங்க. பத்துமா? நம்ம ஓடி போலாம். ஓடி. ஏப்பா, சாப்பிட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆறி போகாது, குடி. எனக்கு ஒண்ணும் வேணாம். வேண்டாமா? கே கிருஷ்ணமூர்த்தி, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு உன் வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ண. நோ தமிழ், 2 மாசமா நாயா கஷ்டப்பட்டு ஒரு ஃபிகரை செட் பண்ணிருக்கேன். இன்னும் 3 நிமிஷத்துல அங்க போய் சேரல, அவ என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. கிருஷ்ணமூர்த்தி, மாதா பிதா மாஸ்டர் தெய்வம் அப்படிங்கறத மறந்துட்டியா? நான் உனக்கு குரு. will you help me? குருவை விட எனக்கு ஃபிகர் தான் முக்கியம். முடிஞ்சா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல நானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நானே ஸ்டார்ட் பண்ணி தரேங்கண்ணா. இப்படி வா. இவன் ஃபிகர் ஆயிட்டான். பாய். மாணவனை மண்டையில் அடித்த மாபெரும் ஆசிரியர் நான் இஷ்டப்படுறவர் வரட்டும். நானாவது ஓடிடுவேன், நீ தொடர்ந்து வச்சுட்டு. இந்த நேரத்துல கிண்டல் தான் உங்களுக்கு. மங்கம்மா, நல்ல வேலை வண்டி காணோம். வா, இந்த வண்டியிலே போயிடலாம். வா வா. அட வா இல்லையா? வா, சீக்கிரம் வந்து ஏறு. அட ஏறு, கொடசாஞ்சல் போகுது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார். என்னையா சார், போற வேலை நிறைய விட்டுருங்க சார். உட்காரு. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலன்னா எப்படி? அப்பாடா,
எப்பா ஆட்டோ வருமா? மீட்டருக்கு மேல துடுதுருவியா? மீட்டருக்கு மேல கீழே நடுவுல எல்லாம் போட்டு தரையா, சீக்கிரம் ஐடியா. உன் அடிச்சது இந்த குதிரை பாத்துட்டு போறது அதான் பின்னாடியே போயிட்டு இருந்த. ஏன் சார் நிறுத்திட்டீங்க? தலைவா, லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வர்றேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மென்டலா? சரி, அவசரத்துக்கு வண்டி கிடைச்சது. தேங்க்யூ. சீக்கிரம் போயா, நீ போற வேகத்தை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு புள்ளைய பத்தி வாங்க போட்டு. சீக்கிரம் போயா. கஸ்டமர் வராரு, எல்லாரும் போங்க. போடா. ஒரு கால் போடட்டுமா? யோ, இப்பதான் இவன் கால் போட்டு உதவாங்கனா அடுத்தது நீயா? ஒரு போன் கால் போடட்டுமான்னு கேட்டேன். போன்னு கேட்க வேண்டியதானயா? போர்டுல கால்ல தானே போட்டிருந்தது. போட்டுக்கிறேன். அர்ஜென்ட்டா சுப்பிரமணிய முருகன் கோயிலுக்கு வர சொல்லுமாப்பா. அடிச்ச அடியில இந்த சைட யூஸ் பண்ணவே முடியல. ஹலோ, யாருப்பா அது? மாமா குடும்பத்தை வேன்ல கடத்திட்டாங்களாம். பத்தாத்துக்கு ஸ்பீடு படத்துல வர மாதிரி பாம்பு வச்சு விட்டாங்களாம். போய் சேரட்டும். எங்க அம்மாவுக்கு எதிரினா எனக்கு எதிரி தான். நான் ஏன் போய் காப்பாத்தினா? ஒரு நாள் 2 நாள் இல்லம்மா, 20 வருஷத்து பகை என்னால மறக்கவே முடியாது. சுப்பிரமணி, அவன் எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். அவனையும் அவன் குடும்பத்தையும் நமக்கு எதிரின்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா குடும்பத்தோட அவன் சாக போறான்னு கேட்ட உடனே என்னால தாங்க முடியலையேப்பா. நீ சொல்றத பார்த்தா என்னையே போய் காப்பாத்த சொல்ல போயிருக்க. ஆமாப்பா, போய் காப்பாத்திருப்பா. அப்பா, என்னால மறக்க முடியாது. டேய், வைராக்கியமா இருந்த நானே அதை மறந்துட்டேன். நீ ஏன்டா அடம் பிடிக்கிற? அப்பா சுப்பிரமணி, நீ ஆசைப்பட்ட உன் மாமா மகளே உனக்கு கட்டி வச்சிருந்தா. டேய், ஏமா இது உன் வாயில இருந்து வர வைக்கணும் தான் இவ்வளவு நான் அடம்பிடிச்சிட்டு இருந்தேன். இப்பவே போய் மாமா பொண்ணு முடிஞ்ச அந்த குடும்பத்தை நான் காப்பாத்தி கொண்டு. ஆமாப்பா. கட்டிக்கு போற புருஷன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. என்னையா ஸ்லோவா போகுது? என்ன பின்னாடியே போயிட்டு இருக்கு? கல்யாணம் போய் போடுறது மக்கமா, எனக்கு பயமா இருக்கு. நில்ல குதிரை, நில்ல 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 நில்ல. நின்னு போச்சு மங்கம்மா. என்னங்கறீங்க? ஒரு குதிரை வண்டி ஓட்ட தெரியல? புடுங்க புடுங்க. நீ ஓட்டுறியா? ஓட்டி நீ குதிரை கட்டனா இருந்தா பத்த காலே உன்ற கால் தான் பெருசு. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எங்க நீங்களா பாடுறீங்க? நான் பாடல மங்கம்மா, நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு எவன டீ கடையில் பாட்டு போடுறா பாருங்க. ஐயா என்ன பெட்ரோல் இல்லையா? உட்பட் போறாள, ஐயோ உட்பட் போறாள மங்கம்மா. அவன கீழே விழுந்துட்டு அவன் வண்டி நிறுத்த. மங்கம்மா மங்கம்மா பொண்டாட்டியா நீ கோயில் போய் சேர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்து சேர்றேன். இல்ல எங்க நம்ம தலையெழுத்து பாத்தீங்களா? பொண்ணை காப்பாத்துறதுக்கு குதிரை வண்டி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எங்க இந்த ஆளை காணோம்? இந்த
மாதிரி பொண்ணை கடத்தும் போது ஹீரோ எங்க இருந்தாலும் பல்டி அடிச்சாது உள்ள வந்துருவா. கழுத்துல தாலி ஏற வரைக்கும் எவனையும் உள்ள விடாதீங்க. நம்ம வாடி போலாம். ஐயோ வந்துட்டேன். ஏய் என்னடா ஆண்டி எப்படியோ வந்துட்டேன். கைமேக்க மலை மேல வச்சுட்டு ஓட முடியல. எங்க ஓட மாட்டேன், உன்னை இன்னைக்கு அடையாம விட மாட்டேன். நீதான் ஐயோ முருகா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல போய் சந்தியம் சாப்பிடு. ஓடு வா. நாளை யாருது? தாலியை கட்டிட்டு அப்புறமா ஃபைட் பண்ண சொல்லுங்க. தாலி கட்டக்கூடாதுன்னு தான் ஃபைட் நடக்குது. நீ தாலி கட்ட சொல்றியா? என்ன திமிர் இருக்கு உனக்கு? ஐயோ ஒண்ணுமே நாயிரா சொல்லு, சொல்றத கேளுங்க. போரு மாங்கல்யம் தன்னானே, மாங்கல்யம் தன்னானே, மாங்கல்யம் தன்னானே. நிப்பாட்டு, வாயில குத்துவேன். இவன் டூப்ளிகேட் ஐயரு. இவங்கள ஒரு ஆள் தான் இவன். இழுத்து கட்டுங்க. கேட்டுங்க. ஐயோ நல்லா கட்டுங்க. மாப்பிள, ரிசப்ஷன் முடிஞ்சு வெகு நேரம் ஆயி போச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. மாலை கழட்டுங்க நீங்க. அப்படிதான் பிரிஞ்சிருந்த நாங்களே ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஒண்ணு சேர்ந்த நீங்க ஏன் இப்படி விலகி நிக்கிறீங்க? சொல்லுங்கக்கா. சுந்தரி நீயும்
കിന്നരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം